ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலே நாம் ஒருவரையொருவர் எப்படியாக வாழ்த்த வேண்டும், புதிய ஏற்பாட்டு சபையிலே அந்த வாழ்த்துதல் சொல்கிற முறைமை எப்படியாக இருந்தது, இன்றைக்கு நாம் எப்படியாக ஒருவரையொருவர் வாழ்த்த வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்து ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து நேற்றைய தினத்திலே சுருக்கமாக பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அந்த 2வது வேத பகுதி. நான் நேற்றைய தினத்திலே சொன்னது போல 2 வேத பகுதிகளை பார்க்க போகிறோம் என்று சொல்லியிருந்தேன். நேற்றைய தினத்திலே அந்த ஒரு வேத பகுதியை பார்த்தோம். இன்றைக்கு மற்றும் ஒரு வேத பகுதியை பார்க்க போகிறோம். இது பல பேரால் இந்த குறிப்பிட்ட வசனம் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை விட்டு அவர்களாகவே ஒரு அர்த்தங்களை யூகித்து பல பேரால் இந்த வசனம் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அது எந்த வசனம் என்று சொல்வதற்கு முன்பாக நான் யாரெல்லாம் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு விளையாட்டு வீரர் தன்னுடைய விளையாட்டு போட்டியிலே அவர் சிறந்த முறையிலே செயல்பட வேண்டும், விளையாட வேண்டும் என்பதற்காக இந்த குறிப்பிட்ட வசனத்தை அவரும் பயன்படுத்துகிறார். அந்த போட்டியிலே அவர் சிறப்பாக விளையாடி தன்னுடைய அணியை வெற்றி பாதையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு விசுவாசியாய் இருப்பார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் இந்த வசனத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பல பேர். அதே போல ஒரு படிக்கிற மாணவனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவன் படிப்பிலே தேர்ச்சி பெற வேண்டும், அந்த பரீட்சையிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவும் அவனும் இந்த குறிப்பிட்ட வசனத்தை அவர்களும் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். கடந்த காலத்தில் எத்தனையோ பேர் இதை செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல கிறிஸ்தவர்கள் சொந்தமாய் தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவும் தங்களுடைய வேலை நிமித்தமாக பல கடினமான வேலைகளை செய்வதற்கு முன்பாகவும் இந்த குறிப்பிட்ட வசனத்தை அவர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த வசனம்? பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த குறிப்பிட்ட வசனத்தை தான் பல பேர் பல விதமான சூழ்நிலைகளிலே பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த குறிப்பிட்ட வசனம் அது எந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்டது, அதனுடைய சரியான அர்த்தம் என்ன என்று தெரிந்து கொண்டால் இன்றைக்கி நாமும் இதை சரியான விதத்திலே பயன்படுத்த நமக்கு இது உதவியாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பிய பட்டணத்தில் இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று நமக்கு தெரியும். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். இது ஏதோ ஒரு வசதி நிறைந்த ஒரு சூழலின் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதவில்லை. பவுல் எழுதின சிறைச்சாலையிலிருந்து எழுதின நிருபங்கள் 4, அதிலே ஒன்று தான் பிலிப்பிய நிருபம். மற்ற 3 நிருபங்கள் எபேசியர், கொலோசியர், பிலேமோன். ஆக இந்த பிலிப்பிய நிருபத்திலே அவர் எழுதும் பொழுது அந்த பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஒரு நல்ல உறவு, நல்ல ஐக்கியம் காணப்பட்டது. ஆக பவுல் இந்த இடத்துல சிறைச்சாலையில் இருக்கிறதை அந்த பிலிப்பியர் கேள்விப்பட்டவுடனே அவர்கள் கரிசனையோடு அவர்களுக்கு பவுலுக்கு உதவி செய்ய அவர்களுக்கு மனம் வந்து அவர்கள் மனமுகர்ந்து உதவி செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது எல்லாம் நாம் பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு புரியும். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்போ மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே என்ற வார்த்தையின் அர்த்தம், ஏற்கனவே அவர்கள் பவுலை நினைவு கூர்ந்து பவுலுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இப்பொழுது மறுபடியும் அவருக்கு உதவி செய்யும்படியாக அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட பவுல் தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போ எழுதும் பொழுது இந்த குறிப்பிட்ட வார்த்தை அந்த இடத்துல தான் வருகிறது. அப்போ வரும் பொழுது நாம் அந்த சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை, அந்த கான்டெக்ஸ்டை வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாய் விளங்கும் எதற்காக பவுல் எந்த சூழ்நிலையில் இதை சொல்லுகிறார் என்று சொல்லி. அதற்கு நாம் இந்த சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 9ஆம் வசனத்திலிருந்தே நாம் வாசிக்க வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு தான் அந்த வார்த்தை வருகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. அப்போது இந்த இடத்துல இந்த சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை இப்பொழுது நம்ம வாசித்தோம்.
பவுல் இந்த இடத்துல சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனால் சிறைச்சாலையில் இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற ஒரு மனிதன், அவர் எதற்காக சிறைச்சாலையில் இருக்கிறார்? ஏதோ திருடி விட்டு இல்லாவிட்டால் ஒரு தவறு செய்துவிட்டு அவர் சிறைச்சாலையில் இல்லை. சுவிசேஷத்து நிமித்தமாக கட்டப்பட்டவராய், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தபடியினால் அது நிமித்தம் கட்டப்பட்டவராய் சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போ அந்த இடத்திலும் பவுல் மனரம்யமாய் இருந்தார், திருப்தியாய் இருந்தார். நியாயப்படி பார்த்தால் அவர் குறைச்சலோடு தான் இருக்கிறார். வசதி வாய்ப்பு இல்லை அந்த இடத்துல, இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் அவர் மனரம்யமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் திருப்தியாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அதனுடைய ரகசியம் என்ன? பவுலை பார்த்து நீர் மனரம்யமாய் இருப்பதற்கு ரகசியம் என்ன என்று கேட்டால் அவர் சொல்லுவார், அதுதான் அந்த ரகசியம். அந்த 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆக இந்த வசனத்தினுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால், பவுலினுடைய அந்த தாழ்வு பகுதிகள், அதாவது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான தாழ்வு பகுதிகள். பவுல் ஆண்டவருக்காக பல பாடுகளை பட்ட ஒரு தேவ மனிதர். பல முறை அடி வாங்கியிருக்கிறார் சுவிசேஷ நிமித்தமாக, பல முறை காவல்கள், பல முறை துன்பங்கள், மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் போன அனுபவங்கள் பல முறை பவுலுக்கு ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே தான் இந்த குறிப்பிட்ட வார்த்தையை பவுல் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியுமா? நிச்சயமாய் செய்ய முடியும். ஆண்டவருடைய பலத்தை கொண்டு நிச்சயமாய் நாம் செய்ய முடியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட வசனம் நாம் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு முன்பாக, பெரிய சாதனையைப் போல பெரிய காரியங்களை செய்வதற்கு முன்பாக சொல்லப்பட வேண்டிய வார்த்தை அல்ல. அதற்கு மாறாக இருக்கிற நிலைமையிலே நாம் திருப்தியாய் இருப்பதற்கு ஆண்டவருடைய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஸ்மூத்தாக எல்லாம் இருக்கும் பொழுது மாத்திரம், எல்லாம் வசதியோடு இருக்கும் போது சொல்லப்பட வேண்டிய வார்த்தை இதுவல்ல. அதற்கு மாறாக நம் குறைச்சல் உள்ளவர்களாய் இருந்தாலும், நாம் குறை உள்ளவர்களாய் இருந்தாலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒருவேளை நமக்கு இருக்கிறது, நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் நாம் திருப்தியாய் இருக்க இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்கிற வசனம் நமக்கு நன்றாக தெரியும். ஆக இன்றைக்கு திருப்தி அடையாதவர்கள் தான் இன்னும் எனக்கு அதிகமாய் வேண்டும், இன்னும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இன்னும் ஆண்டவர் எனக்கு அதிகமாய் தர வேண்டும் என்று அடிக்கடியாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவருடைய ஜெபத்திலே. திருப்தி அடைந்தவர்கள், மனரம்யமாக இருக்கிறவர்கள் கர்த்தருக்குள் தங்களை எப்பொழுதுமே திருப்திப்படுத்தி கொண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் அப்படியாய் வாழ்வார்கள். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம். இந்த திருப்தி இல்லாத ஒரு நிலைமை இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை கண்கூடாக கிறிஸ்தவ உலகத்திற்காக பார்க்கிறோம். அதனுடைய ஒரு முக்கியமான தாக்கம் ஏன், அந்த காரணம் ஏன் அவர்கள் திருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், செழிப்பு உபதேசம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த செழிப்பு உபதேசம், அதாவது பணத்தையே மையமாக வைத்து, ஐஸ்வர்யத்தையே மையமாக வைத்து, பொருளாதார ஆசீர்வாதத்தையே மையமாக வைத்து, மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் இதை மையமாகவே வைத்து பல பிரசங்கங்கள் செய்யப்படுகிறது. ஆகவேதான் அந்த போதிக்கப்படுகிற அந்த பிரசங்கத்தை கேட்கிற கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி, அந்த ஐஸ்வர்யத்தின் எண்ணம் அவர்களுடைய மனதில் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லை, மனரம்யம் இல்லை. இன்னும் அவர்கள் அதிகமாய் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் அவர்கள் திருப்தி இல்லாமல் இருக்கிற நிலைமை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு திருப்தி இருக்க வேண்டும், மனரம்யம் இருக்க வேண்டும். அந்த திருப்தி இல்லாத கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு ஜீனியை போல தான் பயன்படுத்துகிறார்கள். ஜீனி என்று சொல்லும் பொழுது பிரசித்தி பெற்ற ஒரு கதை இருக்கிறது. அது உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான பேருக்கு நன்றாக தெரியும். அலாவுதீனும் அற்புத விளக்கும். அந்த அற்புத விளக்கு மேஜிக் லேம்ப்லேருந்து ஒரு பூதம் வெளியே வரும், ஜீனி, அதுதான் ஜீனி. அப்போ அந்த ஜீனி வெளியே வந்தோன்னா அலாவுதீன் என்னென்னலாம் கேட்கிறாரோ அவருடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அந்த ஜீனி நிறைவேற்றி முடிக்கும். இன்றைக்கு பல பேர் ஆண்டவராக இயேசுவை அந்த ஜீனியை போல தான் பாவிக்கிறார்கள். அப்படிதான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்டதை ஆண்டவர் கொடுக்க வேண்டும், அவர்கள் நினைத்ததை ஆண்டவர் உடனடியாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஏதோ ஒரு வேலைக்காரனை போல தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் நம் வளைத்த வளைப்புக்கெல்லாம் வரமாட்டார். ஆண்டவருடைய சித்தத்திற்காக தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவர் எஜமானன், நாம் வேலைக்காரன்.
அதே போல் அவர் குயவன், நாம் களிமண். இதை நாம் நினைத்தாலும் மாற்றி அமைக்க முடியாது. அவர் ஒரு நாளும் களிமண்ணாகவும் நாம் ஒரு நாளும் குயவனாகவும் மாற முடியாது. இதை நாம் நன்றாக இன்னைக்கு மனதிலே பதித்து வைக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவருடைய நாம மகிமைக்கென்று தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம். ஆண்டவருக்காக சேவை செய்வதற்கு தான் நீங்களும் நானும் இருக்கிறோமே தவிர்த்து நமக்காக சேவை செய்வதற்கு ஆண்டவர் இல்லை. இது நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த சத்தியம் பல இடங்களிலே பேசப்படாது. ஆகவே இது கடைசி நாட்களாக இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் திருப்தியாய் இருக்க நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த சூழ்நிலையை தான் பவுல் இந்த குறிப்பிட்ட வசனத்தை சொல்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டுடைய பலனை கொண்டு நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் மனரம்யமாய் இருக்க முடியும். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிக்கலாம். நாளை தினத்திலே இன்னொரு தியானத்தை நாம் தொடர்ந்து செய்யலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை நாள் நம்ம நடத்துவாராக. ஆமென்.